உங்கள் கேள்விகளுக்கு பதில் கிடைத்து விட்டதா? இருவருக்கும் மகிழ்ச்சிதானே? உங்களுக்கும் தேவி சீதாவிற்கும் என்ன சம்பந்தம்? முனிவர் வால்மீகி எங்களுக்கு கலைகளை மற்றும் கற்றுக் கொடுக்கவில்லை, மாறாக இந்த சமுதாயத்தில் நடக்கும் அவலங்களையும் தட்டி கேட்க கற்றுக் கொடுத்தார். குதிரையை பிரபுவிடம் ஒப்படைத்து விடுங்க. சந்தேகங்களுக்கு விடை கிடைத்து விட்டதல்லவா? மீது தேவையற்ற களங்கத்தை சுமத்திய அந்த மக்களை நீங்கள் தண்டிக்க கூட இல்லையா என்று உங்கள் மனைவி செய்த அர்ப்பணிப்பையே மறந்து விட்டீர்களா? ஓர் அரசனின் கடமை மக்களை சரியான பாதையில் கொண்டு செல்வது, அவர்களை குற்றவாளி ஆக்குவதல்ல. அம்மா சீதையின் துக்கத்தை ஒரு நாளும் உணர மாட்டீர்களா? இருவர்களே, பிரபுவிடம் வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும். அரைகுறையாக தெரிந்து கொண்டு வார்த்தைகளை விடக்கூடாது. அரைகுறையாகவா? பக்தி என்னும் திரையை முதலில் கழட்டுங்கள் அனுமன் அவர்களே. திரை இருப்பது உங்கள் கண்களுக்குத்தான். தாய் சீதையின் கணவராக தன் பொறுப்பிலிருந்து ஒரு நாளும் அவர் பின்வாங்கியதே இல்லை. ராஜ உடைகளையும் ராஜ பொறுப்புகளையும் துறந்து இயற்கையாக தன் வாழ்க்கையை மாற்றியவர் என் பிரபு ராமர். சுகபோக மெத்தையை உதறி தள்ளி இன்னமும் வைக்கோலின் மீதுதான் படுக்கிறார். யோசித்து பாருங்கள், தாய் சீதையின் துக்க செய்தி கிடைக்கும் பொழுது எங்களுக்கு எவ்வளவு கோபம் வந்திருக்கும். அவர்கள் வனம் வனமாக தனியாக அலைந்து கொண்டிருப்பார்கள். இன்னும் எங்கள் கேள்வி அதுதான், மக்களுக்கு நியாயத்தை செய்து செய்து உங்கள் மனைவிக்கு ஏன் அநியாயம் செய்தீர்கள்? இந்த தியாகம் அவசியமானது. இது என் சீதையின் முடிவு. அவள் வேண்டுகோளை நான் ஏற்க வேண்டியதாயிற்று, அதுவும் என் மக்களுக்காக. அரச பதவியிலிருந்து ஏன் விலகவில்லை? அது என் சீதைதான் நினைவூட்டினாள். உயிரை கொடுத்தாவது நீங்கள் கொடுத்த வாக்கினை காப்பாற்ற வேண்டும் என்று நான் என் அயோத்தியின் அரியணைக்கும் விசுவாசமாக இருப்பேன் என்று வாக்களித்தேன். மழைத்துளிகள் மேகத்தை விட்டு விலகினால்தான் இந்த பூமியின் தாகம் அடங்கும். ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் அந்த குலத்தின் வம்சத்தினர். அதில் மாமன்னர் தசரதர் தன்னுடைய மனைவி கேட்ட தவறான வாக்கையும் நிறைவேற்றினார். அதோடு நீங்களும் அவருக்கு துணையாக இருந்தீர்கள், அதுவும் மக்களுக்கு எதிராக. சூரியன் தன் ஒளியை விட்டு விலகி இருக்க வேண்டும் பிரகாசத்திற்காக. ஆனால் நீங்கள் ஒளி கொடுக்கவில்லையே, அடியில் இருக்கும் இருளாக இருந்தீர்கள். இன்று இல்லை என்றாலும் நாளை உங்களின் முடிவை பற்றி கேள்வி எழும். என்னுடைய சீதை செய்த தியாகத்தை அறிந்து இந்த தலைமுறை மட்டுமல்ல, இனி வரக்கூடிய தலைமுறையும் நன்றி கூறும். எதை வரக்கூடிய தலைமுறை என்று சொல்கிறீர்கள்? தாய் சீதையின் வாயால் அவர்களின் தியாக கதையை கேட்க விரும்புகிறது. குதிரையை விட்டுவிடுங்கள். என்னுடைய பொறுமைக்கும் ஓர் எல்லை உண்டு. எல்லையை பற்றி பேசுகிறீர்களே, உங்கள் அயோத்தி மக்கள் தான் மீறுகிறார்கள். ஒரு நிரபராதி பெண் தன்னுடைய கணவன், தன்னுடைய குடும்பம் மற்றும் வீட்டை விட்டு செல்லும் நிலைமை ஏற்பட்டது. நீங்கள் தாய் சீதையை தேடி கண்டுபிடித்து அழைத்து வரவில்லை என்றால், அவர்களை மீண்டும் ஏற்கவில்லை என்றால், நாங்களும் குதிரையை விடமாட்டோம். இல்லை என்றால் ஆயுதத்தை ஏந்துங்கள், நாங்கள் யுத்தத்திற்கு தயார். லவன்குசன் இன்னும் வரவில்லையே. நீ சாப்பிட்டுக் கொண்டிரு, நான் அவர்களை அழைத்து வருகிறேன். இல்லை அம்மா, சீக்கிரம் வந்து விடுவேன். இது நடக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. நீங்கள் வைத்துள்ள தங்க சிலைக்கு பதிலாக தாயை அமர வைப்பீர்களா? வெளியே ஆபத்து, நீங்கள் தானே கூறினீர்கள். ஆம், ஆனால் நீங்கள் லவன்குசனை தேடத்தானே கிளம்பினீர்கள். நான் சென்று பார்த்துவிட்டு வருகிறேன். கூறிவிட்டேன், ஆனால் அவர்கள் அந்த அறைக்கு எப்படி வருவார்கள்? என்னால் உங்கள் இருவரையும் மன்னிக்க முடியும். யுத்தம் செய்யாமல் இந்த குதிரையை எடுத்து செல்ல முடியும். ஆனால் ஆயுதமில்லாத பலவீனமானவர்களை தாக்குபவர்கள் நிற்பிற்கல்ல, தண்டிக்க உரியவர்கள். நாங்கள் என்றும் அந்த பாவத்தை செய்யவில்லை. யாரை பற்றி பேசுகிறீர்கள்? நான் சந்தேகித்தேன். உங்களுடைய சக்தியை வெளிப்படுத்துவதற்காக நீங்கள் இருவரும் ஒரு கிராமத்தையே எரித்து விட்டீர்கள். வேண்டும் என்று எங்கள் மீது பழியை சுமத்துகிறீர்கள். அறநெறி பாதையில் பயணிக்கும் எங்களுக்கு அநீதியை கற்றுத்தரவில்லை எங்களுடைய தாய். குணமும் பண்பும் அவ்வாறு இல்லை பிரபு. நாம் கலவரத்தை உண்டாக்கி விட்டோம், ஆனால் மாயையை உபயோகிக்கவில்லை. நடந்த எதையும் நாம் தான் செய்தோம் என்று எவராலும் தெரிந்து கொள்ள இயலாது. ராமனின் கோபம் அனைத்து எல்லைகளையும் கடந்துவிடும். இதோ பாருங்கள்
இளவரசே, நீங்கள் எங்களை பற்றி தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் இப்பொழுதே நீங்கள் எங்கள் தலையை துண்டித்து விடலாம். இறுதியாக நான் கூறுவதை கேட்டுவிடுங்கள். செல்லுங்கள். சென்று உங்கள் தாய் தந்தை மற்றும் உறவுகளை சந்தித்து வாருங்கள். ஒருவேளை உங்கள் தாய் தந்தை உங்களுக்கு புரிய வைக்கலாம், உங்களுடைய தவறை உங்களுக்கு உணர்த்தலாம். உங்களுடைய தந்தை யார்? என் இனியவருடைய சூரிய வம்சத்தினர்.